Good afternoon, students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஜியாகிரஃபியில் யூனிட் 2 வந்து செகண்ட் லெசன் பார்த்தோம், வெதர் அண்ட் கிளைமேட். ஓகேவா? அதில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், அப்புறம் மீனிங் ஆஃப் வெதர் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு கிளைமேட் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலிங் ஃபேக்டர் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். ஓகேவா? சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட் இதில் வந்து நார்மலாக மிஸ் ஒன்று சொல்கிறேன். த எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட் இஸ் those quantities of properties that are measured regularly and including air temperature. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து குவான்டிட்டிஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் மெஷர்டு ரெகுலர்லி, அதாவது கண்டினியூஸாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அதனோட குவான்டிட்டிஸும், அதாவது எந்த கோணத்தில் வந்து சன்னோட ரேசஸ் வருது, அப்புறம் அந்த சூரிய ஒளி வந்து எவ்வளோ நேரத்துக்கு வருது, அதனோட உயரம், நிலம், அப்புறம் நீரில் எப்படி பரவுது, சரியா? அப்புறம் என்னம்னா அது எங்கேருந்து வந்து வருது, அதுக்கப்புறம் மவுண்டெயின்ஸில் எப்படி அதனோட சன்ரைசஸோட இது வந்து விழுது, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏரோட ப்ரெஷரு, சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விண்டு, அப்புறம் வந்து சீல இருக்கிற சீல பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அளவு, அதில் எப்படி படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுபடும், சரியா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வந்து வானிலையை வந்து அதாவது தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட் ஆர் த மேஜர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். புரியுதா கண்ணா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனோட குவான்டிட்டிஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் தட் ஆர் மெஷர்டு ரெகுலர்லி. அப்போ நம்ம ரெகுலராக அதை என்ன பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க. அதை என்னென்ன மெஷர் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ஏரோட டெம்பரேச்சர், அடுத்தது ஹியூமிடிட்டி, அடுத்தது டைப்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் க்ளவுட்ஸு, சரியா? என்னது டைப்ஸ் அண்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரிசிபிட்டேஷன், சரியா? ப்ரிசிபிட்டேஷன். அதே மாதிரி ஏரோட ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க, சரியா? அதில் வந்து விண்டோட ஸ்பீட் அண்ட் டைரெக்ஷன், விண்டு வந்து காற்று வந்து எவ்வளோ ஸ்பீடாக அடிக்குது, அது எந்த டைரெக்ஷனில் அடிக்குது, இதை எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஒன் டெம்பரேச்சர், சரியா? டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இஸ் ஒன் ஆஃப் த கீ எலிமெண்ட் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு, வெப்பத்தை நம்ம அளக்கக்கூடிய வானிலை மற்றும் காலநிலைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் எது அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சர், சரியா? அந்த டெம்பரேச்சர் வந்து எப்படி வந்து அளக்கிறது, சரியா? அது எது மூலமாக அளக்கிறது அப்படின்றது தான் தெர்மோமீட்டர், சரியா? இதாவது டெம்பரேச்சர் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் எக்ஸ்பிரஸஸ் ஹாட் அண்ட் கோல்டு. ரொம்ப சூடாக இருந்தாலும் ரொம்ப கோல்டாக இருந்தாலும் அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம், சரியா? சரி, இதை தான் வந்து இந்த டெம்பரேச்சர் நமக்கு மெஷர் பண்ணோம். டெம்பரேச்சர் இஸ் ஒன் ஆஃப் த கீ எலிமெண்ட் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். த எர்த் அண்ட் இட்ஸ் அட்மாஸ்பியர் கெட் ஹீட்டட் ஃப்ரம் த சன். அதாவது எர்த்தும் அதனோட அந்த அட்மாஸ்பியரும் இருக்குது இல்லையா, எர்த்தை சுற்றி கவர் ஆகிருக்கிறது அட்மாஸ்பியர் இல்லையா, இது ரெண்டுமே அதாவது சன்னோட ரேசஸ்னால் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். த டிகிரி ஆஃப் ஹீட் ப்ரெசன்ட் இன் த ஏர், அந்த காற்றில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஹீட்டை வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு, சரியா? அந்த வெப்பத்தின் அளவை வந்து குறிக்கிறது, சரியா? அதே மாதிரி
காற்றுல உள்ள வெப்பம் வந்து சூரியனோட வெளிச்சத்தினால, அதாவது ஹீட்டுனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் த சன் ரேசஸ், அதாவது சன்னோட ரேசஸுக்கு அதுக்கப்புறமா நம்ம அதை அளந்து பார்க்கணும். சரியா? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா த ஹீட் இன் ஏர் ஆல்சோ டிபெண்ட் த அதாவது ஹீட் இன் ஏர், அதாவது காற்றுல இருக்கக்கூடிய வெப்பம். சரியா? அதையும் வந்து அட்மாஸ்பியரிக் மாஸ் டு ஸ்மால் எக்ஸ்டெண்ட். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், வெப்பநிலை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் வானிலை மற்றும் காலநிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு மேலே இருக்க அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட வெப்பம் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த இது வந்து ரீச் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரியணும். அந்த வெப்பநிலை அப்படின்றது என்ன அப்படின்னா காற்றுல உள்ள ஹீட்டோட அளவை தான் குறிக்குது. சரியா? காற்றில் உள்ள ஹீட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் சூரியனோட சன் ரேசஸ் அது மட்டும் இல்லாமல் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அட்மாஸ்பியரில் நிறைஞ்சிருக்கக்கூடிய வெப்பமானது நம்ம பூமியை வந்தடையிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலத்தை பொறுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எர்த்தோட ஹீட்டை வந்து நம்ம வந்து அளவை பொறுத்து நம்ம வெப்பத்தை வந்து இடத்துக்கு இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாறுபடும். சரியா? இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பூமியோட ரெவல்யூஷன். சரியா? பூமியோட ரெவல்யூஷனும் ரொட்டேஷனும். சரியா? இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆதாரம்னு சொல்லலாம். சரியா? சரி, புவி அச்சில் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா எர்த் வந்து 23 டிகிரி வந்து சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதோட சென்டர் பாயிண்ட் வந்து எப்படி அப்படின்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும் புவியோட சென்டர் பாயிண்ட், அதாவது போல்ஸ். ஓகேவா? அதுவும் வந்து இதுக்கு ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். சரியா? இது பாருங்க, இதுதான் எலிமெண்ட்ஸ், அதாவது கிளைமேட்டோட எலிமெண்ட்ஸ் அங்கங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மழை வரக்கூடிய ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்கும், அதே மாதிரி இது ஆர்டிக் பகுதி, அதாவது எர்த்தோட நார்த் போல். சரியா? இதெல்லாமே ஆர்டிக் பகுதி. இதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து பாரு அங்கே வந்து எப்படி இருக்குது, அது வந்து ஒரு இடத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாறுபடும். சரியா? நெக்ஸ்ட்டு இது வந்து தெர்மாமீட்டர் வந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹீட்டை வந்து மெஷர் பண்ணுறது இல்லையா? இப்போ நம்ம காய்ச்சல் அப்படின்னு வைப்போம், நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வாயில் வந்து தெர்மாமீட்டர் வைப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? ஆமாம், வாயில் தெர்மாமீட்டர் வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அதில் வந்து மெர்க்குரி போட்டிருப்பாங்க அடியில். இதில் பாருங்கள், ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டிவைஸ் ஃபார் மெஷரிங் டெம்பரேச்சர் இன் த கிளாஸ் தெர்மாமீட்டர். ஓகேவா? திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த கிளாஸ் டியூப் ஃபில்டு வித் மெர்க்குரி ஆர் சம் அதர் லிக்விட். முதல்ல அதில் வந்து மெர்க்குரி தான் போட்டிருப்பாங்க. சரியா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த கலரில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் சில்வர் கலரில் நல்லா அப்படி ஷைனிங்காக இருக்கும். சரியா? அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்ததை பார்க்கலாம். ஓகே கண்ணா, இப்போ அடுத்தது பாருங்கள். த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெதர் எலிமெண்ட் ஆர் ஷோன் பை மீன்ஸ் ஆஃப் isoline on map. Isoline are those which join to place of equal values. Isolines are given different names based on the weather elements they represent.
பாரு, ஐசோதெர்ம் அப்படின்னா ஈக்குவல் டெம்பரேச்சர். அப்புறம் ஐஸ்க்ரோமி அப்படின்னா ஈக்குவல் லோயஸ்ட் மீன் டெம்பரேச்சர் ஃபார் த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். சரியா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது எப்படி அப்படின்னு சொன்னால் ஐசோதெர்ம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஹீட்டு. சரியா? நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐசோக்ரோமி அப்படின்னா சராசரியாக நார்மலாக எவ்வளோ இருக்குமோ லோயஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹீட்டு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசோஹெல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் ஐசோஹெல் வந்து அதாவது சன்னோட ரேசஸ் எப்படி வருது அப்படின்றது. சரியா? ஐசோஹெல் அப்படின்றது அதாவது சன் வந்து எவ்வளோ அதாவது ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஹீட் அந்த சூடு வந்து நமக்கு உரைக்காது இல்லையா? அது வந்து எப்படின்னா சம்மர் சீசன், வின்டர் சீசன் அதில் டிஃபர் ஆகும். அதே மாதிரி ரெய்னி சீசன்லேயும் நமக்கு டிஃபர் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி வரக்கூடிய அந்த மாதிரி வரக்கூடிய டைமில் வந்து நமக்கு அந்த ஐசோஹெல் வந்து வரலாம். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஐசோலோஃபர். சரியா? ஐசோலோஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் ப்ரெஷர் டெண்டன்சி ஷோயிங் சிமிலர் சேஞ்சஸ் ஓவர் எ கிவன் டைம். அதாவது விண்டோட அந்த காற்று வந்து சம காற்றழுத்தத்தில் மாறுபடும். அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர். சரியா? அந்த 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 அழுத்தம் வந்து காற்றுல இருக்கக்கூடிய அழுத்தம், அந்த அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே இப்போ மிஸ் சொன்னேன் இல்லையா? இப்போ சம்மர் சீசனில் ஒரு மாதிரி இருக்கும், காற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா அப்படியே குளிர் தாங்க முடியாது. அந்த ஒரு இடத்துல எங்கேயாவது போய் நின்னோம்னா கொஞ்சம் ஜில்லு நம்ம காற்றடிச்சா அப்படியே குளிர் நடுங்கும். அதே வந்து வின்டர் சீசனில் பார்த்தோம்னா அப்படியே நம்மளோட ஸ்கின்னெல்லாம் என்னாகும், அப்படியே எரியிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் வந்து இதில் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐசோபார் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதாவது காற்றில் இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐசோஹைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். மழை பெய்யும் பொழுது மழையோட எந்த அளவுக்கு மழை பெய்யுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஏரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம சொல்லலாம். சரியா? சரி. நெக்ஸ்ட்டு, the temperature varies with the time due to change in the level of the radiation which reach the equal surface. This is due to motions of the earth. இதை வந்து நான் முன்னே சொல்லிட்டேன் கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து டியூ டு சேஞ்சஸ் லெவல் ஆஃப் ரேடியேஷன் ஈச் எர்த்தினோட சர்ஃபேஸ் வந்து எந்த இடத்துல வந்து ரீச் ஆகுது அப்படின்னு அது நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எதனால் அப்படின்னு சொன்னால் எர்த்து வந்து தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் இல்லாமல் என்னது அது ரெவல்யூஷன் ஆகுது இல்லையா? அதனால் அப்படின்னு சொன்னோம். சரியா? சரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் the temperature influence the level of humidity. இதுவும் வந்து the pressure of the evaporation, அடுத்தது condension and precipitation. Heat energy from solar radiation is received by the earth through three mechanisms. They are radiation, conduction and convection. Okay va? The earth atmosphere is heated more by terrestrial radiation than isolation. ஓகேவா? சரி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு விஷயங்களும் நம்ம டெம்பரேச்சர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி. சரியா? லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி அதாவது நம்மளோட அந்த
அதாவது காற்றோட அழுத்தத்தை பொறுத்தது தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹியூமிடிட்டியில் அந்த இது வந்து வரும். சரியா கண்ணா? நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் வேரியஸ் போத் ஹரிசாண்டலி அண்ட் வெர்டிக்கலி. சரியா? அதாவது ஈரப்பதம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் வேரியஸ் போத் ஹரிசாண்டலி அண்ட் வெர்டிக்கலி. டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஹைட் இஸ் நோன் த லெப்சி ரேட் விச் இஸ் 6.5 degree Celsius per 1000 meters in டெரோஸ்பியர். அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துலையும் வந்து அங்கே மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது. நான் சொன்னேன் இல்லையா? அதாவது டிராஃபிக்கல் ஜோனில் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நார்த் போல் சவுத் போலில் ஒரு மாதிரி இருக்கும். சரியா? சரி, அடுத்தது factors affecting the distribution of temperature. Factors affecting the distribution of temperature. சரியா? இது வந்து இதில் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரி, latitude, altitude, nature of land, ocean current, அடுத்தது prevailing winds, slopes, அப்புறம் shelter and distance from the sea, natural vegetation and soil are the major factors which affect the distribution of temperature. சரியா? சரி, அடுத்தது பாருங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் latitudes, அடுத்தது altitudes, அடுத்தது அதாவது நம்மளோட லேண்டோட கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் வந்து கடலில் வந்து தண்ணி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விண்டு வந்து என்ன ஃபாஸ்ட்டாக வீசுது, எங்கேருந்து எந்த பக்கமாக வீசுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து தீர்மானிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விண்டு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு இதுவும் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தேன்னா கடல்லேருந்து அது எவ்வளோ தூரத்தில் வருது. சரியா? இப்போ ஒரு விண்டு வந்து சீல உருவாச்சு எவ்வளோ தூரம் வந்து நம்ம லேண்டை நோக்கி எவ்வளோ தூரம் வருது அப்படின்ற அந்த ஒரு இதுவும் வந்து ஒரு ஃபேக்டர். அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக உருவாகக்கூடிய பிளான்ட்ஸு. சரியா? அதுக்கப்புறம் சாயிலு, இதெல்லாம் பார்த்தேன்னா இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெஷரிங் டெம்பரேச்சர். சரியா? அதான் என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து வெப்பநிலையை வந்து நாம் கால்குலேட் பண்ணுறது. சரியா? இதுக்கு வந்து இது என்னென்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டிவைஸ் ஃபார் மெஷரிங் டெம்பரேச்சர் இஸ் த கிளாஸ் தெர்மோமீட்டர். இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் the glass tube filled with the mercury or some other liquid. நம்ம இப்போ முன்ன படித்தோம் இல்லையா? முன்ன மிஸ் சொன்னேன் இல்லையா? அதுதான் வந்து மெஷரிங் டெம்பரேச்சர், அதுதான் வந்து தெர்மோமீட்டர். ஓகேவா? சரி, இது வந்து பார்க்கலாம். த தெர்மோமீட்டர் த டெம்பரேச்சர் ஆஃப் த யூனிட் வேல்யூஸ் ஏர் at given time is measured in scale like Celsius, Fahrenheit. இது வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா செல்சியஸ் ஒன்று, ஃபேரன்ஹீட் ஒன்று, இது ரெண்டுமே அதில் இருக்கும். அண்ட் கெல்வின். சரியா? அப்புறம் மெட்ராலஜிஸ்ட் மெஷர் த டெம்பரேச்சர் பை த தெர்மோமீட்டர். சரியா? ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன் அண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் thermometer. The energy received by the earth through isolation is lost by outgoing radiation. Atmosphere is mainly heated by outgoing radiation from 2 to 4 pm. So the maximum temperature is recorded between the 2 to 4 pm regularly, and minimum temperature is recorded around the 4 am before the sunrise. இது வந்து உனக்கு இப்போ வந்து சொல்கிறேன் மிஸ்ஸு. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது ஹீட் அப்படின்றது, டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து நம்ம குறிப்பிடும்போது எதை வந்து காற்றுல குறிப்பிட்டிருக்க நேரத்தில்
அது வந்து இந்த ஹீட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நாம் கால்குலேட் பண்ணுவோம். இது வந்து செல்சியஸ் முறையிலையும் சொல்லுவோம், ஃபாரன்ஹீட் முறையிலையும் நம்ம சொல்லுவோம். சரியா? அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கெல்வின் அப்படின்ற அளவுனாலும் நம்ம அளவிடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அஸ்ட்ராலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, வானிலை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வெப்பநிலையை அளக்கிறதுக்கு வந்து ஸ்டீஃபன்சன் அப்படின்றவங்க வந்து திரை வெப்பமானி என்று குறைஞ்சபட்சம் அதிகபட்ச வெப்பமானிகள் மூலம் கணக்கிட்டாங்க. சூரிய கதிரிலேருந்து வந்து பார்த்தோன்னா அது பூமிக்கு வருது இல்லையா, அந்த வரும் பொழுது பார்த்தா அப்படின்னு சொன்னால் அது வந்து நிறைய விஷயங்களில் பூமிக்குள்ளே வர்றதுக்குள்ளே அது வந்து அதனோட அதாவது அந்த ஹீட்னஸ் வந்து கம்மியாகிட்டே வந்துடும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் 2 to 4 o'clock அந்த இடத்துல வந்து அதிகபட்சமான வெப்பநிலை கணக்கெடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப குறைஞ்சபட்சம் என்னென்னா அதிகாலையில் 4 மணிக்கு சன் வந்து உதிக்கிறதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீன் டெம்பரேச்சர். The average of maximum and minimum temperature within 24 hours is called the mean daily temperature. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா diurnal range of temperature is the difference between the maximum and minimum temperature of a day. Annual range of temperature is the difference between the highest and lowest mean monthly temperature of a year. The distribution of temperature is shown by the mean is isotherms. Isotherms are imaginary lines with connect the same temperature of different places. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல 24 ஹவர்ஸ்க்குள்ளே அதிகபட்சமாக மற்றும் குறைஞ்சபட்சமாக வெப்பநிலை வந்து இதையே வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாளில் உச்சமாக இருக்க வெப்பநிலைக்கும் அதாவது ரொம்ப கம்மியாக இருக்க வெப்பநிலைக்கும் இடையில் உள்ள வேறுபாடை தான் வந்து சொல்லணுமா பார்த்தீங்க அப்படின்னா தின வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அல்லது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தினசரி வெப்பநிலை வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண்டில் அதிகபட்சமாக எவ்வளோ சராசரியாக எத்தனை மாதத்துக்கும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை வந்து எந்த மாதத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி வேறுபாடு வந்து பார்க்குறாங்க. சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெப்பநிலை வந்து எப்படி பரவுது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது வந்து சம அளவு வெப்பநிலை கொண்ட இடங்களில் வந்து இணைந்து அதையும் வந்து கற்பனை கோடுகள் தான் அதெல்லாமே. எல்லாமே வந்து லேட்டிடியூட்ஸில் லாங்கிடியூட்ஸ் இது எல்லாமே என்னது கற்பனை கோடுகள் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கற்பனை கோடுகள் மாதிரி தான் இருக்கும். சரியா? அடுத்தது நம்ம ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த எர்த். ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது the fact that the earth is spherical in shape result in different part of the earth. அதாவது எர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மிஸ்ஸு சொன்னேன் இல்லையா, இந்த மேக்ஸிமம் மினிமம் சொன்னேன் இல்லையா, அது இருங்க இது கொஞ்சம் சின்னது பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இதுதான் வந்து மேக்ஸிமம் மினிமம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது டாரிட் ஜோன் பார்த்தோம் இல்லையா, ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த எர்த் அதுதான் வந்து இது. சரியா? ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் எர்த் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ரெட் கலராக இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் சன்னோட ரேசஸ் வந்து இந்த பிளேஸில் டைரெக்டாக வந்து விழுவும். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் இருக்குது இல்லையா, டெம்பரேட் ஜோன் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சன்னோட ரேசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்து விழும். சரியா? அதனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கொஞ்சம் நார்மலான ஹீட்டு இருக்கும். இந்த பிளேஸில் தான் வந்து நம்மலாம் இருக்கோம். சரியா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து போல்ஸு. சரியா? இந்த போல்ஸ் வந்து எப்படி நமக்கு வந்து இப்போ வந்து இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க, நேராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எர்த்து வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஸ்லாண்டிங்னா இந்த போல்ஸ் வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் சாய்வாக இந்த பக்கம் வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சன்னோட ரேசஸ் வந்து
ரொம்ப கம்மியாக தான் இந்த பகுதியில் விழும். சரியா? அதனால் விழும், ஒரு சில டைமில் விழாமலும் போகலாம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். சரியா கண்ணா? இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, getting heated differently based on the heat received from the sun. Earth is divided into 3 heat zones. They are, first one, torrid zone. Torrid zone வந்து சென்டர், அதான் ரெட் கலரில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பகுதி. சரியா? நம்ம இதில் ரெட் கலரில் பார்த்தோம் இல்லையா, அந்த பகுதி. This is the region between the Tropic of Cancer and the Tropic of Capricorn. சரியா? இந்த பாரு, இந்த மேல் பகுதியும் இந்த மேல் பகுதியும் அதை தான் சொல்கிறாங்க. சரியா? Tropic of Cancer and Tropic of Capricorn. This region receive the direct rays of the sun and get the maximum heat from the sun. ஓகேவா? the red color place. ஓகேவா? This zone known as the torrid or tropical zone அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த எல்லோ கலர் பிளேஸ். ஓகேவா? டெம்பரேட் ஜோன். சரியா? டெம்பரேட் ஜோன் பார்த்தீங்கன்னா the zone lies between the Tropic of Cancer and the Arctic Circle in the northern hemisphere. அதே மாதிரி நார்தன் ஹெமிஸ்பியர்னா மேலே. சரியா? சதர்ன் ஹெமிஸ்பியர்னா கீழே. பிட்வீன் த Tropic of Capricorn at the Antarctic Circle, அது கீழே, Antarctic Circle கீழே. ஓகேவா? இந்த southern hemisphere, this zone get the slanting rays of the sun and the angle of the sun rays goes to decreasing towards the poles. Those is zone experience moderate temperature. புரியுதா கண்ணா? இப்போ இது வந்து சன்ரைசஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். ஓகேவா? அடுத்தது இது வந்து ஃப்ரீஸ்டு ஜோன். ஃப்ரீஸ்டு ஜோன்னா ப்ளூ கலர். ஓகேவா? சரி, the freezed zone lies between the Arctic Circle and the North Pole and between the Antarctic Circle and the South Pole. This region also known as the polar region since receive the extremely low temperature throughout the year. ரொம்ப கம்மியான இதுதான் வந்து வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட். இது வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட். த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட் த எர்த் 56.7. இட் வாஸ் ரெக்கார்டட் ஆன் த ஜூலை 1913 கிரீன்லேண்ட். சரியா? ரொம்ப கம்மியான ரொம்ப ஹையஸ்ட் டெம்பரேச்சர். அடுத்தது ரொம்ப லோயஸ்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சோவியத் வெஸ்டாக்கில் வந்து அண்டார்டிகாவில் வந்து இது வந்து ரொம்ப லோயஸ்ட்டு டெம்பரேச்சர். இது வந்து ஹீட் ஜோன் ஆஃப் த எர்த் வந்து புக்கில் இப்படி கொடுத்துருக்காங்க கண்ணா. உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுன்றதுனால மிஸ் வந்து அந்த வந்து குளோப் மாதிரி கொண்டு வந்து அதை வந்து காமிச்சேன். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் லோயஸ்ட் டெம்பரேச்சர் இதுதான் இந்த மாதிரி இருக்கிறதுல கால்குலேட் பண்ணுறதுக்கான இந்த மெஷர்மெண்ட்டு. சரியா? சரி கண்ணா. நெக்ஸ்ட் வந்து ரெயின்ஃபாலும் அடுத்தது ஹியூமிடிட்டியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ரெயின்ஃபால். ஓகேவா?